அவருடைய பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! வானத்தில் உட்கார்ந்திருந்தால் பூமியிலே பாதத்தை வைப்பாராம். தாவீதினிடத்தில் கேட்கிறார், நீ எனக்கு ஆலயத்தை கட்டினால் எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுவாய்? வானத்தில் உட்கார்ந்திருந்தா காலை பூமியில் வைப்பார்னா அவர் எவ்வளோ பெரிய தெய்வம் என்று பாருங்கள். நன்றாக கவனிங்கள். இந்த பூமி முழுவதும் அவருக்கு பாதபடிதான். ஆனால் அவர் சமூகத்தில் கூடி வருகிறோமே, அதுதான் அவருடைய பாதம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பூமி முழுவதுமே அவருடைய பாதபடி. அப்படித்தான் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்போ யார் ஒருவர் அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை முக்கியப்படுத்துகிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்துவார். நிச்சயமா மகிமைப்படுத்துவார். யார் ஒருவர் அவருடைய சமூகத்தை தேடுகிறார்களோ அவர்கள் எவ்வளவு எளியவர்களாக இருக்கலாம், எவ்வளவு குறைவானவர்களாக இருக்கலாம். தாவீதினுடைய வாழ்க்கையின் வெற்றியே இங்குதான் தொடங்குகிறது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று காடுகளிலே எழுதினார். நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் என்று சொன்னார். அவர் அரண்மனையில் இருந்தாலும் அவருக்கு தேவை அவருடைய பாதம். அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு தேவை அவருடைய பாதம். அவர் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவர் விரும்பினது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தங்கள் மகிமையை இழந்து போனதற்கு காரணம் அவருடைய பாதஸ்தானத்தின் முக்கியத்துவத்தை மறந்து போனார்கள். ஒரு வேலை கிடைத்த போது அவருடைய பாதத்தை குறைவாக எண்ணுகிறார்கள். ஒரு மேன்மை வரும்போது அவர்களுடைய பாதத்தை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், என் பாதஸ்தானத்தை மகிமை. அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாள் தான் அந்த பாதத்தில் வந்தால் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஒரே ஒருவனை தவிர இயேசுவினிடத்தில் வந்து துக்கமாய் போனவன் ஒருவனும் இல்லை. அந்த ஒரு ஆள் மட்டும் ஏங்க அப்படி போனார் அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் தன்னை நீதிமானா காற்ற வந்தார். மற்றவர்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் உதவி பெற வந்தார்கள். அவர்கிட்ட போய் நீதிமானா காட்ட முடியுமாங்க? அவர்கிட்ட போய் நான் நல்லவன்னு காட்ட முடியுமா? நம்ம நீதியும் அவர் நீதியும் எங்க? தீயோர் மேலே மழையையும், ஆமாம், எதிரிகள் மேலே சூரிய வெளிச்சத்தையும் கொடுக்குற அவர் எங்க? அவரை வணங்காத கோடிக்கணக்கான பேர் இந்த பூமியில் இருக்கும்போது இந்த பூமியை நிற்க வைத்து கொண்டிருக்க அந்த பூரண சர்க்குணர் எங்க? நான் என்று ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிற நாம் எங்கே? அவர் நல்லவரா, நாம் நல்லவரா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவராகி இயேசுவே அந்த மனிதனிடத்தில் சொன்னார், பிதா தவிர. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அவர் அப்பொழுது மனுஷனாய் இருந்தபடினால் சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? அப்பொழுது அவர் மனிதனாய் இருந்தபடினால் சொன்னார். ஆனால் இயேசு நல்லவர், இயேசு எல்லாருக்கும் நல்லவர். அப்போ இங்கே உங்கள் வாழ்க்கையில் மகிமைகள் வரலாம், உலக மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் தானியேலுக்கு தெரியும், நான் 3 வேளை தேவ சமூகத்தில் இருப்பது மட்டும்தான் என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் என் தலையை உயர்த்துவான், என்னை மறப்பான். அடுத்து அவனுடைய பையன் வருவான், என் தலையை உயர்த்துவான், என்னை மறப்பான். அடுத்து தரியு வருவான், மறப்பான். ஆனால் என் தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். அதனாலதான் அவன் தேவ சமூகத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவனாக அவன் எதற்காக சிறைக்கு போனான் தெரியுமா? எதற்காக சிங்கக்கபியில் போடப்பட்டான் தெரியுமா? விபச்சார பாவ கேஸ் அல்ல, வேற ஏதோ ஒரு விதமான பிரச்சனை அல்ல. தேவ சமூகத்தினுடைய முக்கியத்துவத்தை, தேவ சமூகத்தினுடைய மேன்மையை அவன் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக 30 நாட்கள் அந்த சமூகத்தை புறக்கணிக்கணும்னு சொன்னான். அவன் சொன்னான் 3 நிமிஷம் கூட முடியாது அவர் சமூகத்தை விடாம. ஏன்னா ராஜ்யங்கள் மாறினது, ராஜாக்கள் மாறினார்கள், காலங்கள் மாறினது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. எல்லாம் மாறினது. தானியேலுக்கு தோல்வியே இல்லை. தேடி கண்டுபிடிக்கிறார்கள். அந்த நேபுகாத்நேச்சாருடைய குடும்பத்தில் எல்லாரும் மறந்து போன போது அந்த நேபுகாத்நேச்சாருடைய மகனுடைய மனைவி சொல்லுகிறார், இந்த தேசத்தில் ஒரு ஞானம் உள்ளவன் இருக்கிறான், அவனை அழைத்து கொண்டு வந்தால் இந்த கையுறுப்பினுடைய அந்த காரியத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மகிமையற்று போனதற்கு காரணம் என்ன? மகிமையை இழந்து போனதற்கு காரணம் என்ன? மனிதர்களிடத்தில் போய் கையேந்துவதற்கு காரணம் என்ன? மனிதர்களிடத்தில் கும்பிடு போட்டு வாழ்வதற்கு காரணம் என்ன?
தெரியுமா? மனிதர்களை அண்டியே அந்த கெட்ட குமாரன் ஒரு குடியானவனை போய் நம்பி ஒட்டி கொண்டது போல, யாராவது சோறு போட மாட்டார்களா, யாராவது வாழ வைக்க மாட்டார்களா என்று ஒட்டி கொண்டதற்கு காரணம் என்ன? அவருடைய பாதத்தை நாம் மறந்தோம். தாவீது யூதாவின் வனாந்தரங்களிலே சொன்னான், தேவனே நீர் என் தேவன். சிங்காசனத்தில் உட்கார்ந்து பாடி இருந்தா பரவாயில்ல. தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். இந்த வார்த்தையில அடிபட்டு போயிருந்தங்க. நம்மெல்லாம் தேடுறோம், ஆனா உண்மையான ஆர்வத்தோடு எத்தனை பேர் தேடுறோங்க? ஒரு ஆர்வம், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை பார்க்க ஆசையா இருந்து இங்க அப்படியே உட்கார்ந்துருக்கோம். எப்படியாவது இந்த கூட்டத்தில் இயேசுவை பார்த்துடணும், நான் ஏங்கி தவிக்கிறேன்னு சொல்றாரு. என் சதையும் உம்மை தேடுகிறது, என் மாம்சமும் உமக்காக துடிக்கிறது. எப்படா பாஸ்டர் பிரசங்கத்தை நிறுத்துவாரு? எப்படா கூட்ட முடியும்? நான் ஆசையா இருக்கிற ஒரு ராஜா ஏன் அவனை மகிமைப்படுத்தினார்? ஏன் ஐயா அவரை மகிமை? எங்கு போனாலும் தாவீதுன்னு ஒரு சத்தம் கேட்டா ஸ்டாப். தங்கம் வந்தது, ராஜ்யபாரம் வந்தது, கேதுரு மரங்கள் வந்தது, மேன்மை வந்தது. பாதத்தை விடவில்லை, பாதத்தை மறக்கவில்லை. உயர்வு வேண்டுமா? அவர் பாதத்தில் இருக்கிறது. மேன்மை வேண்டுமா? அவர் பாதத்தில் இருக்கிறது. ஞானம் வேண்டுமா? அவர் பாதத்தில் இருக்கிறது. நன்மை வேண்டுமா? அவர் பாதத்தில் இருக்கிறது. எல்லா நன்மைகளையும், தங்கத்தையும் வெள்ளியையும் நான் உருவாக்கினேன், அது என்னுடையது. செருபாபேலே, அது என்னுடையது. தங்கமும் வெள்ளியும் அது என்னுடையது என்று சொன்னார். பயப்படாதீங்கள் என்று சொன்னார். அந்த தேவன் நம்முடைய தேவன். இந்த ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைய எப்ப தோல்வி ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஆண்டவர் ஏன் இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தினார்? 14 நாட்களிலே நடந்து போகலாம். நம்முடைய சென்னை பட்டணமும் திருச்சியும் சேர்ந்தால் அவ்வளவுதான் இருக்கிற ஒரு நாடு. தமிழ்நாட்டிலே பாதி இருக்கிற ஒரு தேசம். அதை வெறும் 14 நாட்களில் வேகமாய் நடந்து போகலாம். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த செங்கடலை தாண்டினா இந்த பார்டர் நம்ம பகுதி, இஸ்ரவேலருடைய பகுதி. ஆனால் ஏன் 40 ஆண்டுகள் நீ என்னை சார்ந்து கொள்ள வேண்டும், நீ என்னோடு நெருங்கி கொள்ள வேண்டும்? ஏன் வனாந்தரம்? நீ என்னை பிடித்து கொண்டால் உனக்கு எட்டாத மகிமையை நான் வைத்திருக்கிறேன், நீ யோசிக்க முடியாத மேன்மையை வைத்திருக்கிறேன், நீங்கள் சிந்திக்க முடியாத உயர்வை வைத்திருக்கிறேன், உங்கள் தலைமுறைகள் யோசிக்க முடியாத மேன்மையை வைத்திருக்கிறேன். நான் அதை உங்களுக்கு தருவேன். நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். தேவப்பிள்ளை ரொம்ப ரொம்ப விலையேற பெற்ற இடமா கருதுவது அவர் பிரசன்னத்தை தாங்க, அவர் சமூகத்தை தாங்க. ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய பாதஸ்தானத்தினுடைய மேன்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் உயர்வை தடுக்க முடியாது, உங்கள் மேன்மையை தடுக்க முடியாது. அதை விரும்ப வேண்டும், அது ஏக்கமாய் பார்க்க வேண்டும். ஏதோ ஏனோதானோ என்றல்ல, அதை இன்னும் ஏக்கமாய் பார்க்க வேண்டும். ஆமா, ஒரு காலகட்டம் வரும்போது பணம் எல்லாம் பேப்பர் போல தோன்றும். ஆனால் அந்த நேரத்திலும் நம்மை தாங்குகிறவர் அவர்தான். அவர் பிரசன்னம்தான், அவர் சமூகம்தான், அவர் கிருபைதான். அதனால தான் தாவீது, மோசே போன்றவர்கள் அந்த பிரசன்னத்தை தான் ஏங்கினாங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த பிரசன்னத்தை தான் ஏங்கினாங்க. நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். ஒரு கூட்டத்துக்காக நான் பிரயாசப்பட்டு ஜெபிக்காமல் வந்தேன்னா எத்தனை பாட்டு பாடினாலும், எத்தனை கீபோர்டு போட்டாலும் ஜனங்கள் துதிக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்டா, நீ பாட்டுக்கு வர்ற, நீ பாட்டுக்கு வந்து நின்று மைக்கை பிடிச்சி நடத்திட்டு போற. அதற்காக கிரயம் செலுத்தணும், அதற்காக ஜெபிக்கணும். நீர் வந்து விட வேண்டும் ஆண்டவரே, என் ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து விட வேண்டும் ஆண்டவரே. ஒரு நாள் நீர் வெறுமையை அனுப்பினது இல்லை ஆண்டவரே. அவர்கள் இதயத்துக்குள்ளே நீர் செயல்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்களை துதிக்க நீர் வைக்க வேண்டும் ஆண்டவரே. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியம்னா சாதாரணமாக அப்படியே வரலாம், அப்படியே நிற்கலாம், அப்படியே 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். 7 நாட்களும் ஜெபிக்க வேண்டும், ஆராதனைக்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுடைய காயம் மாற வேண்டும் என்று சொல்ல வேண்டும், மக்கள் விடுதலையோடு திரும்பி போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குஷ்டரோகியாய் வந்தான், சொஸ்தமாகி போனான். குருடனாய் வந்தான், கண் திறக்கப்பட்டவனாய் போனான். முடவனாய் வந்தான், நடந்து போனான். செவிடனாய் வந்தான், திறக்கப்பட்டவனாய் போனான். அதுதான் அவர் சமூகம். அல்லேலூயா. இந்த இடத்துல வியாதியோடு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இங்கே தேவன் இருக்கிறான்னு நீங்கள் விசுவாசிங்கன்னா, எந்த மாத்திரையும் கொடுக்காத சுகத்தை அவர் தர முடியும்.
எந்த வல்லமையும் கொடுக்க முடியாத சுகத்தை அவர் தர முடியும். எந்த மனிதனும் கொடுக்க முடியாத சுகத்தை தர முடியும். அவர் சொல்லி இருக்கிறார், அவருடைய பாதஸ்தானம். அதான் சொல்றேன், இந்த பூமியில எந்த இடம் இருந்தாலும் இன்னொரு சகோதரன் என் கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க கிடைச்சிட்டான்னா அதுதான் மகிமை இடம். ஒரு மனைவி கிடைத்து விட்டால் என்றால் நமக்கு ஜெபிப்பதற்கு அதுதான் பாதஸ்தானம். ஏன்னா சர்ச்சுக்கு தான் வரணுங்கிறது இல்லை, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம். ஒரு பிள்ளை, அப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபிப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டானா அதுதான் பாதஸ்தானம். உன் வீட்டே கர்த்தர் உலாவுகிறாரு, உங்கள் வீட்டிலே கர்த்தர் செயல்படுகிறாரு தெரியுமா? இப்பொழுது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு ஆண்டவர் 5 புருஷன் உள்ள ஒரு பெண்கிட்ட தான் பேசினாரு. இந்த பெரிய ரகசியத்தை ஒரு வேதபாரகன்ட்ட பேசல, ஒரு கமாலியல்ட்ட பேசல, 5 புருஷர்களை உடைய சமாரியா ஸ்திரீயிடத்தில், மகளே இந்த மலையில் மாத்திரமல்ல ராமநாதபுரத்திலும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நான் அதை பாப்பேன், இந்த வியாக்கியானத்து இந்த அம்மாட்டையா பேசணும்னு. அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் அந்த அம்மா மோசமான அம்மா, ஏற்கனவே 4 கட்டிட்டு 5ஆவது ஒருத்தனை வச்சிருக்கான்னு. ஆனா 5 தப்பும் அவ இயேசுவை தெரியாத காலத்துல செஞ்சாயா. அல்லேலூயா. அதனால அவர் அரவணைச்சு சொன்னாரு, மகளை இங்கு மட்டும் இல்லை ஸ்திரியே, உலகமெங்கிலும் என்னை தொழுது கொள்ளுகிற நீங்களும் ஆவியோடு உண்மையோடும். அதனால தான் சொல்கிறேன், அவர் சமூகத்துக்கு வரும்போது நான் ஆண்டவர் என்னை தொடுவார், ஆண்டவரை நான் தொடுவேன், ஆண்டவர் என்னை சுகமாக்குவார், ஆண்டவர் என் அவமானத்தை மாற்றுவார், என் நிந்தையை மாற்றுவார், என் கண்ணீரை மாற்றுவார், என் வேதனையை மாற்றுவார், என் வருத்தத்தை மாற்றுவார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் உங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே முன் குறிக்கப்பட்டவர்கள். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களைத்தான் அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களைத்தான் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டுதான் உங்களை உள்ளே வைத்திருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களுக்கு கடைசியாக ஒன்று வைத்திருக்கிறார், மகிமைப்படுத்துவார். எல்லாரும் நினைச்சாங்க இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, ஐயோ போயிட்டார், தூசிச்சாங்க. ஆனால் கரெக்டா எண்ணி, நல்ல கவனிங்க, எண்ணி 40 நாள் இயேசு இந்த பூமியில் இருந்து 50 நாள் ஆகும்போது தூசித்த வாய்கள் எல்லாம் துதிக்க ஆரம்பித்தது, தூசித்த வாய்கள் எல்லாம் மகிமைப்படுத்த ஆரம்பித்தது. அந்த இயேசு எருசலேமில் அறியப்பட்டவராய் மாறினார். எருசலேம் முழுவதும் அற்புதங்களால் மாறினது. அதனாலதான் இயேசு சிலுவையில் அடையப்பட்டன்னு சொல்ல மாட்டார், மகிமை அடைந்த பின்பு, மகிமை அடைந்த பின்பு, மகிமை அடைந்த பின்பு. உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிற நிந்தைகள் மாற வேண்டுமானால் அவர் பாதஸ்தானத்தை அவர் மகிமைப்படுத்தியே தீருவார். நான் பார்த்த எத்தனையோ பெரிய அதிகாரிகள், வேதாகமத்தில் பார்த்த பெரிய தலைவர்கள், பெரிய பதவியை உடையவர்கள் ஜெபத்தை சுவாசமாக எண்ணினதற்கு காரணம் அவர்களுக்கு தெரியும். பெரிய ராஜாக்களோடு உறவு வைத்திருந்த நெகேமியா இரவும் பகலும் ஜெப வீரர்களை நிப்பாட்டினதற்கு காரணம் அவனுக்கு தெரியும், அந்த பாதஸ்தானத்தில் ஒரு மகிமை இருக்கிறது. சரித்திரம் மாற்ற முடியாது. 52 நாட்களில் ஆலயத்தை கட்டினவன் என்கிற, அலங்கத்தை கட்டினவன் என்கிற சரித்திரத்தை மாற்ற முடியாது. அவன் சொல்லுவான், கேட்டால் என் கை விரல்களால் செய்யவில்லை, ராஜாவினுடைய அனுகூலத்தால் செய்யவில்லை, அவர் பாதஸ்தானத்தினால இந்த மகிமையை நான் பெற்றுக்கொண்டேன். இன்றைய சபை தவற விட்டது என்னமோ, பணம் வந்தபோது பணத்தை பார்க்கிறோம், 1ஆம் தேதி ஆன உடனே காணவில்லை. ஆனால் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வலது கரத்தை பிடித்து நடத்துகிறார், முடிவிலே நம்மை மகிமையில் சேர்க்கிறார். பாருங்க, நான் இந்த வசனம்லாம் யோசிக்கவே இல்லை, ஆனால் மகிமையில் கொண்டு வந்துட்டே இருக்காரு. முடிவிலே மகிமை. உலகமெல்லாம் ஒரு பக்கம் இடது கை பக்கத்தில் நிற்கும், ஆனால் வலது கை பக்கம் ஒரு சொற்ப கூட்டம் நிற்கும். அது மகிமை அடைந்த கூட்டம், அது வெற்றி சிறந்த கூட்டம், அது இயேசுவுக்காய் வாழ்ந்த கூட்டம், அது இயேசுவை பின்பற்றின கூட்டம், அது இயேசுவை ஆராதித்த கூட்டம். அது உலகத்தின் வேலையை, உலகத்தின் பணத்தை, உலகத்தின் செல்வத்தை விட அவருடைய பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் இந்த இடத்துல ஒரு ஊழியரை அழைத்தால் கூட நார்மலாக இருக்கிற சபையை விட கொஞ்சம் மாற்றங்களை செய்வோம். ஒரு பாஸ்டர் வர்றாரு, அன்னைக்கு இந்த இடத்துல அவர் வந்து நிற்க போறாரு, ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க போறாருன்னு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எங்கே 2-3 பேர் இருக்கும்போது அவர் அங்கு வருகிறார். அதில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து ஒன்று ஆசீர்வதிப்பேன். நிறைய பேர் வருவாங்க, மீட்டிங் முடிஞ்சோன்னு போயிடுவாங்க. அண்ணா
என் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து, எனக்கு அந்த வசனத்தை படிக்கும்போது கண்ணீரே வந்துடும். என் தூதனை அனுப்பி, கேப்ரியலை அனுப்பி, மிகாவேலை அனுப்பி, என் வேலைக்காரன் ஒருத்தனை அனுப்பி விடுறேன் சொல்லலை. பரலோகத்தின் தேவன் இங்கே உலாவி கொண்டிருக்கிறாரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மை. நம்மளை ஒரு நம்மை மதித்து அவர் வருகிறார் என்றால் நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவங்களாக அவருடைய பிரசன்னத்தை. அதனால தான் சொல்லுகிறேன், எந்த உயர்வு வரும்போது அதன் மேல் கண் வைக்காதீர்கள். எவ்வளோ பணம் வந்தாலும் அதை பெருசாக பார்க்காதீங்க. எவ்வளோ அது மகிமை, அந்த வாடி போகும் பூ வாடாத தேவனுடைய மகிமை.